ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். மகிழ்வுடன் அவரை ஆராதிப்பீர், மங்கள கீதங்கள் முழங்கிடுவீர். அவரே தேவன் என்றறிவீர், அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய திருப்பலியானது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் கடவுள் அந்த மகளுக்கு அளித்த சுகத்திற்காகவும் அதற்கு நன்றி திருப்பலியாகவும், மேலும் நம்முடைய மகனுடைய வீட்டிலும் மகள் வீட்டிலும் நலமுடன் வாழ வேண்டியும், குழந்தைகள் நலம் வேண்டியும், கடவுள் இந்த வீட்டில் உள்ள அனைவரையும் சிறப்பாக ஆஸ்வதிக்க வேண்டியும், அவர்களை எல்லாவித நோய் நொடியிலிருந்தும் அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் அளிக்க வேண்டியும் இத்திருப்பலில் தொடர்ந்து கொண்டாடுவோம். மேலும் தாமஸ், அனதாஸ், அகஸ்டின் ஆங்கில பற்றிக்காகவும் இத்திருப்பலில் சிறப்பாக கொண்டாடுவோம். இத்திருப்பலில் தகுந்தவர்கள் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தும் நினைத்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும், இரக்கம் வையும். ஜெபிப்போமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் இறைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். உம் மக்களாகிய எங்கள் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்துகின்றீர். அதனால் உம் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்து இருக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகளோடு இருந்த வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா,
இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையை நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்செவியை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார், வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். எல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு, எல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு. நெஞ்சே 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 இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலையை பிரித்து கடந்திட உதவினார், கலகம் புரிந்தோரை கலங்கிட செய்தார். நன்றி சொல்லேஞ்சே வீரை தந்த நல்ல வாழ்விற்கு, நன்றி சொல்லேஞ்சே வீரை தந்த நல்ல வாழ்விற்கு, நன்றி சொல்லேஞ்சே வீரை தந்த நல்ல வாழ்விற்கு, நன்றி சொல்லேஞ்சே வீரை தந்த நல்ல வாழ்விற்கு. நெஞ்சே 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 இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசியே, காற்றழகும் உயிரழகும் இறைவனின் மாற்றியே. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசியே, காற்றழகும் உயிரழகும் இறைவனின் மாற்றியே. வாழும் பாதையில் வீழும் வேளையில் தாங்கிடும் தாயாய் தனை தந்தார். நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு, நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு, நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு, நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு. Alleluia, 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 Alleluia. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும் என்கிறார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 14 இறைவசனங்கள் 27 முதல் 31 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதே கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போது இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாய் பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று நமது ஆண்டவர் இந்த நற்செய்தி வழியாக நமக்கு ஒரு அழகான செய்தியை தருகின்றார். அந்த செய்தி என்னவென்றால், இந்த உலகத்துள்ள ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதரும், குறிப்பாக ஒரு வயது வந்த பிறகு, ஒரு சில பொறுப்புகளை பெற்ற பிறகு, அது திருமணம் முடிந்த பிறகு, அந்த குடும்ப பாரம் தன்னுடைய முதுகிலே சுமக்கப்படும் போது ஒவ்வொரு மனிதனும், யாராக இருந்தாலும், சிறுவனாக இருந்தாலும் கூட சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் ஒரு அமைதிக்காக அவன் இயங்குகிறான். எங்கே இருந்தாலும் அவனுடைய மனது சாந்தமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தான் அவன் எப்போது விரும்புகிறான். காலையில் வேலைக்கு சென்று திரும்ப மாலையில் வீட்டுக்கு வரும்போது கூட வீட்டில் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சச்சரவும், எந்தவித குழப்பமும், எந்தவித சண்டையும் இருக்கக்கூடாது என்பதான் விரும்புகிறான். இது நம்முடைய மனித இயல்பு. ஒரு சில பணக்காரர்களை பாருங்கள், அவரிடம் எவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கலாம், எவ்வளவோ பணங்கள் இருக்கலாம். ஆனால் அவ்வளவு பணங்கள், சொத்துகள், பெரிய பெரிய வீடுகள் இருந்தாலும் கூட அவனுடைய மனதானது அமைதியை தேடுகின்றது. எனவே இறைமகன் இயேசு இந்த 2 விதமான அமைதியை பற்றி சொல்கிறார். 2 விதமான சமாதானம். சமாதானம் என்று சொல்லும் போது அதற்கு இன்னும் கொஞ்சம் புரிகிறது. அமைதி என்று சொல்லும் போது இது புதிய மொழிபெயர்ப்பு சொல். இறைமகன் இயேசு 2 விதமான அமைதியை பற்றி பேசுகிறார். 2 விதமான அமைதி என்னவென்றால், உலகம் தருகின்ற அந்த சமாதானம். உலகம் தருகிற சமாதானம். உலகம் தருகிற அந்த சமாதானம் என்னவென்றால், ஒரு சில நேரங்கள் மனிதன் இந்த களைப்பாக இருக்கும் போது அல்லது அவனுடைய மனது சோர்வாக இருக்கும் போது எதில் அமைதியை, சமாதானத்தை தேடுகிறான் என்றால் இந்த உலகம் சம்பந்தப்பட்டது. ஒரு சில மக்கள் இந்த ஒரு அமைதியை எங்கே தேடுகின்றார்கள் என்றால் குடியில், பாட்டில். இப்போ 2 நாளைக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசு மது கடைகளை திறந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அது எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ மக்கள் வரிசையாக, அதுவும் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த வரிசையில் அங்கு எவ்வளவோ இது தயாரிப்புகள், எவ்வளவோ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் வரிசையில் நின்று வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். எதற்காக? அவனுக்கு அதுலதான் உலக அமைதி கிடைக்கிறது. அது ஒரு இது போட்டாச்சுன்னா அவனுக்கு என்னமோ பரலோகம் செல்வது போல் அவனுக்கு ஒரு மாயை தோற்றம். ஒரு சில பேர் இந்த சமாதானத்தை எங்கே தேடுகின்றார்கள்? ஒரு சிலர் இந்த மது, இன்னொரு சில பேர் பணம் சேர்க்க வேண்டும், நன்றாக சுற்ற வேண்டும், அல்லது தேட்டருக்கு போய் படம் பார்க்க வேண்டும், விருந்து நண்பர்களோடு விருந்து சாப்பிட வேண்டும் என்று இந்த உலக மாயில் அவர்கள் இந்த அமைதியை தேடுகின்றார்கள். ஆனால் இந்த சமாதானம், இந்த உலகம் தருகின்ற சமாதானம் எத்தனை நாளைக்கு இருக்கும்?
மிஞ்சி போன அவன் குடிச்சாச்சுன்னு மிஞ்சி போன எவ்வளவு இருக்கும், நைட்டு குடிச்சா காலையில எல்லாமே தெளிஞ்சு வழக்கமான அவனுடைய துன்பங்கள் மீண்டும் தொடரும். அவ்வளவு மிஞ்சி போனா ஒரு சில மணி துளிகள் தான். ஆனால் இறைவன் தருகின்ற அந்த சமாதானம், அந்த உள் அமைதி, இறைவன் தருகின்ற அந்த சமாதானம் எப்போதும் நிலையாக இருக்கும். அது என்றுமே மாறாது. இறைவன் தருகின்ற சமாதானம் எப்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அதுதான் ஒரு நிலையான சமாதானம். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். அதைத்தான் இறைவன் இயேசு என்று அழகாக சொல்லுகின்றார். நான் தருகின்ற சமாதானம் இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல நான் தருகிறது. என்னுடைய சமாதானம் எப்போது உங்கள் கூட இருக்கும். அதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஏனென்றால் நான் திரும்பி உங்களிடம் வருகிறேன், உங்களுக்காக இருக்கிறேன், உங்களோடு எப்போதும் இருப்பேன். இதான் இறைமகன் இயேசு நமக்கு தரக்கூடியது. மத்திய நற்செய்தியில் அதிகாரம் 11 அழகான ஒரு வசனம் வரும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நன்றாக கவனிங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தமான சோதனை இது சுமையாக இருந்தாலும் சரி, அல்லது மன சோர்வாக இருந்தாலும் சரி, மன சுமையாக இருந்தாலும் சரி, குடும்ப சுமையாக, எந்த விதமான சுமையாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, வெறுமனே நம்ம ஆர்சி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு சுமையாக இருக்கின்ற அந்த மனிதன், சுமையோடு வாழ்கின்ற மனிதன் யாராக இருந்தாலும் சரி, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன். ஏனென்றால் நான் தான் உண்மையான ஆறுதல் அளிக்கின்ற ஒரு கடவுள், ஆறுதலான ஒரு கடவுள், ஆறுதல் தருகின்ற ஒரு கடவுள். இதைத்தான் நம்முடைய இந்த பழைய ஏற்பாடு நீங்கள் வாசிகள் என்றால் எந்த அளவிற்கு கடவுள் மக்களை ஆறுதல் படுத்துகின்றார், சமாதானம் தருகின்றார் என்று நாம் பார்க்கலாம். இஸ்ராயல் மக்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், இப்படி இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, மற்ற எத்தனையோ இறைவாக்கினர்களுக்கு, எத்தனையோ அவருடைய ஊழியர்களுக்கு பலவிதமான சுமைகள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சோதனைகள், துன்பங்கள். ஆனா அது யாரு ஆறுதல் தருகின்றார்? ஆண்டவர் மட்டும்தான். இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் 40 ஆண்டுகளாக அவர்கள் இருந்த போது இறைவன் கடவுள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றார். ஆறுதல் என்று சொல்லும்போது வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, நான் உன்னுடைய கடவுள், எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை ஆறுதல் அளிக்கிறேன். அதோடு அவருடைய பணி முடிவடையவில்லை, மாறாக அவர்களோடு இறைவன் பயணம் செய்கிறார். ஆறுதல் சொல்லும் போது அவனுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இறைவன் செய்கிறார். அவனுக்கு உணவு தேவையா? பாலை நிலத்தில் எங்குமே உணவு கிடைக்காது, நீர் இருக்காது, உறவிடம் சரியாக இருக்காது, அங்கே வெறுமனே சூடுதான், வெப்பம், எந்தவித ஒரு மழையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஆறுதல் அளிக்கின்ற அந்த கடவுள் அனைவருக்கும் உணவு தருகின்றார். வானத்திலிருந்து உணவு இறங்குகிறது, வானத்திலிருந்து மன்னா என்ற உணவு கடவுளிடமிருந்து வருகின்றது. அதை அவர்கள் உண்கின்றார்கள். பாறையிலிருந்து கடவுளால் நீர் பிறக்கிறது, அதை அவர்கள் அருந்துகிறார்கள். 40 ஆண்டுகளாய் கடவுள் அவர்களுக்கு உணவு அளிக்கின்றார். எனவே நம்முடைய கடவுள் ஆறுதல் தருகின்ற கடவுள், அமைதியான கடவுள், அமைதி தருகின்ற கடவுள். நம்முடைய உள்ளம் கலங்கப்படும் போது நாம் கவலைப்பட வேண்டாம், கடவுளை நம்புங்கள். இதுதான் இன்றைய முதல் வாசம் அழகா சொல்கிறது. நம்பிக்கையில் நாம் எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்னிடம் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளை நம்புங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்தும் கைகூடும். எந்தவித சோதனை இருந்தாலும், எந்தவித மனசோர்வு இருந்தாலும், குடும்ப சுமைகள் பாரங்கள் இருந்தாலும், கண்டிப்பாக இந்த கொரோனா என்ற இந்த மோசமான காலகட்டத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனசோர்வு இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கலாம், பொருளாதார பின்னடைவு அல்லது குடும்பத்திலே ஒரு சில பிரச்சனைகள் இவ கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் கடவுளை நம்புங்கள், அவர்தான் உங்களுக்கு உண்மையான ஒரு ஆறுதலையும் ஒரு உண்மையான சமாதானத்தில் தரக்கூடியவர். எனவே இறையேசு அன்புக்குரிய இறை மக்களை, பல துன்பங்கள், பல பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் போது நாம் கவலைப்பட தேவையில்லை. இறைமகன் இயேசு இந்த நற்செய்தியில் சொல்வது போல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். மருள வேண்டாம். எந்த பிரச்சனையை பார்த்து ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, நான் என்ன செய்வேன், யாரிடம் செல்வேன், எனக்கு யார் உதவி பண்ணுவார், என்ன இப்படி எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறாங்களே, அப்படி என்று நீங்கள் மருள வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கடவுள் உங்களுக்காக இருக்கின்றார்,
உங்களோடு இருக்கின்றார், உங்களோடு பயணம் செய்கிறார், உங்களுடைய வீட்டில் இருக்கின்றார், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றார், நம்மோடு எப்போதும் இருக்கின்றார். அதான் கடவுளை நாம் இம்மானுவேல், நம்மோடு கடவுள், கடவுள் நம்மோடு என்று சொல்கிறோம். எனவே இந்த கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும். அவர் எப்போதும் நம்முடைய வீட்டிற்கு வர நம்மையே நாம் தயார்படுத்திக் கொள்ளும் போது இறைவன் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருவார். நமக்கு தேவையான அந்த மன அமைதி, அந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி, மன நிறைவு அனைத்தையும் தருவார். இந்த உறுதியோடு ஜெபிப்போம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்பூர்வம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மையே வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியானி சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் இறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்கிற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவேறச் செய்தருளும். மேலும் இறைவா, என் திருப்பலியிலே குறிப்பாக ஒரு குடும்பத்தில் சார்ந்த மகளுக்கு நல்ல முறையில் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மேலும் இவருடைய குடும்பத்திலும் இவருடைய மகன் வீட்டிலும் மகள் வீட்டிலும் அனைத்து நலனும் பெற்று வாழ வேண்டியும், ஆன்மீக நலனும் உடல் நலனமும், மேலும் குழந்தைகள் நல்ல முறையில் வளர வேண்டியும், ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இத்திருப்பலியை கலந்து கொண்டும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒவ்வொரு மக்களையும் சிறப்பாக ஆசிரியும். அவருடைய குடும்பத்திலே நீர் விட்டு சென்ற அந்த சமாதானம் அமைதி எப்போது அவர்களுடைய தங்கி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ உதவி செய்தலும். இதனால் அவர்கள் எப்போதும் ஒரு கிறிஸ்தவ மகனாக மகளாக ஒரு சார்ந்து பகரக்கூடிய வாழ்க்கை வாழ அவருக்கு உதவி செய்தலும். அவருடைய வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உம்மில் ஆழமான விசுவாசமும் அதிகமான அன்பும் கொண்டு நீர்தாம் அவர்களுக்கு தந்தை தாயுமாக நல்ல ஆயனாக இருந்து அவர்களை எப்போது உமது கண்ணின் கனிமோல் போல அவர்களை பாதுகாத்தலும். எந்தவித சோதனைக்கும் அவர்களை விடவிடாமல் அவர்களுக்கு எப்போதும் அருளையும் ஆசிரியம் கொடுத்து அவர்களை எப்போது மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்துள்ளோம் இறைவா. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தாமஸ், அனதாஸ், அகஸ்டின் என்பவருடைய ஆன்மா என்பவர்களை நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு வெட்டிச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கு வந்தவர். இச்செம்மறி விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். ஆண்டவரை நிலையான மரபிகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. 971. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூதாதை தாயார் செய்வோர் பாவமற்றாய், ஆதியில்லாதோரை மாதேவி பெற்றாய். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.